சார், தாம்பரத்தில் 13 வயது மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான கருத்து என்ன சார்? தொடர்ச்சியாக மாணவிகள் மீதும் பெண்கள் மீதும் தொடர்ச்சி அந்த மாதிரி பாலியல் கூட்டத்துக்கு குறைச்சிட்டே இருக்குது. நீங்க பெண்கள் மீதும் மாணவிகள் மீதும் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில நடக்கிற மாதிரி சொல்றீங்க. சென்னையில் 13 வயது மாணவி பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். சார், தாம்பரத்தில் 13 வயது மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான கருத்து என்ன சார்? தொடர்ச்சியாக மாணவிகள் மீதும் பெண்கள் மீதும் தொடர்ச்சி அந்த மாதிரி பாலியல் கூட்டத்துக்கு குறைச்சிட்டே இருக்குது. நீங்க பெண்கள் மீதும் மாணவிகள் மீதும் ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில நடக்கிற மாதிரி சொல்றீங்க. அது தவறு. இந்தியாவிலே பெண்கள் 41% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. காலையில எழுப்பி அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போறாங்க, மாலையில வராங்க. அதுலயும் இன்னொன்னு, நம்முடைய வேலைக்கு செல்கின்ற நம்முடைய பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து, காலையிலையும் போகலாம் மாலையிலையும் வரலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் இல்லாத பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமே ஒவ்வொரு பெண்களும் பல ஆயிரம் ரூபாய்களை ஒவ்வொரு மாதமும் அவர்களால் சேமிக்க முடிகிறது. எந்த வேலைகளுக்கு செல்கின்றவர்களுக்கு எந்த இடத்துலையும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடங்களிலும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சில இடங்களில் சில காமுகர்கள், சில தவறு செய்கின்றவர்கள் திட்டமிட்டு நீங்க சொல்கின்றபடி ஏதேனும் தவறோ தப்போ செய்தால் இந்த அரசு வேடிக்கை பார்க்காது, சரியான நடவடிக்கை எடுத்து நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி தண்டனை வாங்கி கொடுத்தாரோ அது போல தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. இந்தியாவிலே சட்டத்தின் ஆட்சியோடு மட்டுமல்ல, ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீங்க பத்திரிகையாளர்கள் அதை ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக அதை ஒரு குறைபாடாட்டி சொல்றதை நம்ம நிறுத்திக்கணும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.